1 கோடி பேருக்கு வேலை பெண்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி என பீகார் தேர்தல் அறிக்கையை என்டிஏ கூட்டணி வெளியிட்டுள்ளது. பீகாரில் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்நிலையில் பாட்னாஸில் முதலமைச்சர் நிதிஷ்குமார், பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா என்டிஏ தேர்தல் அறிக்கையை கூட்டாக வெளியிட்டனர். அதன்படி விவசாயிகளுக்கான நிதியுதவி 6000 ரூபாயில் இருந்து 9000 ரூபாயாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி அளித்தனர். தமிழ்நாடு போன்று பீகாரிலும் பள்ளிகளில் மதிய உணவுடன் காலை உணவும் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. பெண்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி எனவும் அறிவிக்கப்பட்டது. ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பட்டம் மேற்படிப்பு வரை இலவச கல்வி எனவும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.